ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை. இருக்கிற எல்லா வகை கீரையும் அறுத்து போட்டு ஒன்றா சேர்த்து செய்ய போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மழைக்காலம் வந்தாலே அங்கங்கே எல்லா இடத்துலையும் கீரை தான் முளைச்சி கிடக்கும். நம்ம இருக்கிற கீரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியாக நம்ம செஞ்சு தருவாங்க வீட்டில். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெரைட்டி குப்பைக்கீரை. மழையில் தன்னால் முளைச்சிருக்கும். நம்ம எந்த உரமும் போட வேண்டாம், பராமரிப்பும் தேவையில்ல, விதையும் வேண்டாம். அது பாட்டுக்கு முளைக்கும். மழை காலத்தில் முளைக்கிறப்போ நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அது பூ பூக்கிற முன்னாடியே நம்ம எடுத்துட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த கொழுந்தோடு அப்படியே பிச்சு போட்டுக்கலாம். பூ பூத்துட்டுனா பூவை சேர்க்கக்கூடாது, அது கொஞ்சம் கசக்கும். இந்த குப்பைக்கீரை மட்டுமே நம்ம தனியாக ஒரு வெரைட்டியாக வைக்கலாம். ஆனால் நான் ஒரு நாள் வச்சுட்டேன், அதனால் எனக்கு அந்த டேஸ்ட்டு போதும். ஒரே வாரத்தில் திரும்ப திரும்ப வச்சா போர் அடிச்சிடும்ல, அதனால் இருக்க எல்லா கீரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி போடுவோம் அப்படின்ட்டு வெரைட்டி குப்பைக்கீரை இருக்கிற 4-5 கீரையை அறுத்து போட்டாச்சு. இதான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபை போடுங்க. கார்டனிங் உங்களுக்குலாம் பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் பிடிக்குதுன்னு பார்ப்போம். சப்ஸ்கிரைபர் 1700 பேர் இருக்காங்க. ஆனால் எத்தனை பேருக்கு கார்டனிங் பிடிக்கும்னு தெரியல, பார்ப்போம். இந்த கீரைலாம் நான் வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். மழை பெய்யும் போது நிறைய விதை தூவி அது நிறையா அரிச்சிட்டு போயிடும். போன வாட்டி பெருமழையில் அப்படியே போயிட்டு, அதனால் இந்த வாட்டி மழை பெஞ்சோடனே அங்கங்கே தூவி விட்டேன் பார்த்துடுங்க. அதில் 2-3 தண்டு கீரைலாம் முளைச்சிருக்கு. இது என்ன கீரைன்னு தெரியல, அரைக்கீரையா சிறுகீரையா, எல்லா கீரையும் விதை வாங்கி வாங்கி போட்டேன். இந்த தண்டுக்கீரை மட்டும் நிறையா சோப்பு தண்டுக்கீரை மட்டும் முளைக்க வச்சு போட்டு வச்சுருந்தேன். அது மட்டும் தனியாக பாத்தி கட்டி வச்சுருக்கேன். நிறைய கீரை பேரே தெரியாமல் போய்ட்டு. இங்கே பாருங்க, இதிலலாம் பாருங்க இலை ரொம்ப சின்ன இலையாக இருக்குது. இது என்ன கீரைன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்டில். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். எனக்கே தெரியலை, இதுதான் சிறுகீரையா இல்லை அரைக்கீரையா என்ன கீரைன்னு தெரில. பாருங்கள், இலைலாம் பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது. இது பிடுங்கும்போது வேரோட வந்துட்டு, சரி இதுக்கு மேலே இந்த தொட்டிக்குள்ள வளர்க்க முடியாது, மல்லி வேறு வச்சுருக்கேன், அதனால் இதை பிடுங்கிடலாம் அப்படின்ட்டு இழுத்தேன். மொத்தமாக வந்துட்டு, சரி மொத்தமாக வந்தால் பரவாயில்ல, இதுக்கு மேலே இதை அறுத்து எடுக்க முடியாது அப்படின்ட்டு இழுத்தாச்சு. ஆனால் இது ஆயிரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்கள் பார்த்துருங்க, அதெல்லாம் நான் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். உங்கள் வீட்டில் நீங்கள் கீரைக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அப்போ தான் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த கீரை நான் எத்தனை வாட்டி அறுத்து விட்டாலும் திரும்ப திரும்ப வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. இதுதான் அரைக்கீரைன்னு நினைக்கேன். அறுக்க வந்துகிட்டே இருக்குது. அரையாக நம்ம அறுத்துக்கிட்டோன்னா மறுபடியும் திரும்பவும் முளைச்சி வந்துடுது. இது ஏகப்பட்ட கிளை வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் நான் அறுத்து விட தான் செய்கிறேன், திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இது பூக்க முன்னாடி அறுத்துடணும் பார்த்துருங்க. பூத்துட்டுன்னா இலை கொஞ்சம் இதாக வர மாட்டேக்கி. இந்த கீரைன்னு இல்லைங்க, எந்த கீரையாக இருந்தாலும் பூக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அறுத்தா தான் அது நல்லா இருக்குது. பூத்துட்டுன்னு இங்கே அதை விதைக்கி விட்டுறணும். அந்தால அதுக்கு அறுத்துடக்கூடாது. இந்த கீரை நான் ஒரு நாள் தனியாக வச்சுருக்கேன். இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் என்ன, இது கொஞ்சம் 2-3 தான் நிற்குது. ஆனால் ஒரு கீரையிலே பாருங்கள் எத்தனை கிளை வருதுன்ட்டு. கூட கொஞ்சம் வச்சோம் இல்லையான்னு நினச்சேன் பிறகு. ஆனால் என்ன செய்ய, கீரை நம்ம விதைச்சி வளர்த்தா பெருசாக வரமாட்டேக்கி. பிறகு தண்டு கீரையில் ஒரு வாட்டி அறுவடைக்கு விட்டு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அந்தால இலையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இதுலேயும் நிறையா பூ வச்சுட்டு பார்த்துடுங்க. கரெக்டாக வளர்க்கறதுக்கு டைமிங் சரியாக கிடைக்க மாட்டேங்கி. பூ நிறையா வச்சதுக்கப்புறம் நம்ம தண்டெல்லாம் உள்ளே போட முடியாது. அதனால் இலையை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு எடுத்துக்கிட்றேன். சோப்பு தண்டி கீரை தனியாக வச்சாலும் செம்மையாக டேஸ்ட்டாக இருந்தது ஒரு நாள். ஆனால் கீரைலாம் நம்ம அடிக்கடி சேர்க்குறோம், ரொம்ப நல்லது. இரும்பு சத்து, அப்புறம் கால்சியம், இது எல்லாமே இந்த கீரையில் இருக்குது பார்த்துடுங்க. நான் அந்த தண்டுக்கீரை வளர்க்குறது மட்டுமே தனி வீடியோவை போட்டிருக்கேன். ஆனால் யாருமே பார்க்கல. நிறையா ஒரு 300 வியூ தான் போயிருக்கு. அதுவும் சும்மா தட்டி விட்டுருப்பான்னு நினைக்கிறேன் நிறைய ஒரு. உங்களுக்கு 1 செண்டு இடம் இருந்தால் கூட போதுங்க, அந்த கீரையை போட்டு விடுங்க. சும்மா அப்பப்போ நீங்கள் பறிச்சுட்டே கிடக்கலாம். இங்கே இருங்க, ஒரு வாட்டி நம்ம பறித்தாலும் திரும்ப திரும்ப கிளை வந்துக்கிட்டே இருக்கும். அது மொத்தமாக பிடுங்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பறித்து அறுத்து எடுத்துகிட்டே இருங்க. ஒரு வாரத்துக்கு ஒருக்கா இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா கூட நீங்கள் கீரை வச்சு திங்கலாம். ஆனால் இதுக்கு ரொம்ப பராமரிப்பும் பெருசாக இல்லை. சும்மா கொத்தி 2 கீரையை தூவி விட்டிங்கன்னா போதும், அது பாட்டுக்கு இருக்கும். ரொம்ப மழை பெய்கிறப்ப மட்டும் நட்டாதீங்க. அவ்வளோ கீரையும் முளைக்கும் போது மழை வந்துச்சுன்னா சாஞ்சு போயிடும். இங்கே பாருங்கள், அறுத்து கொஞ்சம் நல்லா மறுபடியும் பார்க்கேன், அவ்வளோ இடத்துலையும் கீரை மறுபடியும் நல்லா தழுத்து வருது. பற்றிலா, இதே மாதிரி நீங்கள் ஒரு 4-5 கீரை வச்சாலே போதுமே. ஒரு குடும்பத்துக்கு 2-3 பேர் இருக்க குடும்பத்துக்கு அழகாக காணும். இந்த ஒரு கீரையில் பாருங்கள் எத்தனை கிளை வருதுன்ட்டு. ஒரு கிளையும் நல்லா நோய் இல்லாமல் வருது. ஆனால் நோய் விழுந்துட்டுன்னு நீங்கள் மொத்தமாக போயிடும். நீங்கள் கடையில் வாங்குகிற கீரை எல்லாம் நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் ஃபுல்லாக மருந்து தான் அடிச்சிருப்பாங்க. அதனால் வீட்டில் நம்ம 1 சென்ட் இடம் இருந்தால் கூட போதும், அதில் போட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் தனி டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் வளர்க்குற கீரைக்கு நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னு வைங்களேன், நீங்களே கண்டிப்பாக வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டுருவீங்க. இந்த கீரை வகையில் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்த்திங்களா, அந்த மொட்டு, இந்த மாதிரி மொட்டு வரும்போது கரெக்டாக நீங்கள் அறுவடைக்கு அறுத்துடணும் அந்த கிளையை.
நான் என்ன பண்ணிட்டேன் தெரியாமல் விட்டுட்டேன். இப்போது நான் வீடியோவில் காட்டும்போது அழகாக இருந்துச்சு. ஆனால் மொட்டு வரும்போது பறிக்காமல் விட்டுட்டேன். யாரும் கீரை வைக்கவே மாட்டேக்காவ வீட்டில். ஒரு 2-3 வாட்டி வச்சோன்னா போர் அடிச்சதுன்றவ. அதனால விட்டேன். பிறகு எல்லாம் பூவாக போயிட்டு. பூவாக போனதுக்கப்புறம் புது கிளை வராது பார்த்துருங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போதே அறுவடை பண்ணி வைக்க ஆரம்பிச்சிடணும். சரியா? அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும். தேங்க்யூ.